ஓகே. இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மி தான் அண்ட் குவான்டிட்டி கரெக்டாக இருந்துச்சு 8 ஹவர்ஸ். பட் குவாலிட்டி வைஸ் ஏன் கம்மினா, நான் 5 ஷேரிங் ரூமில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சத்தங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேர் லேட்டாக வருவாங்க, சில பேர் சீக்கிரம் போவாங்க, அலாரம் வைப்பாங்க, கொரட்டை விடுவாங்க. அதனால இந்த 5 ஷேரிங்கில் இருக்கனால இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு கிளம்பிட்டேன். அண்டு எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி கிக் அடிக்கிறதுனால நீ பெயின் வருமா? ஏன்னா நான் ரைட் லெக்கில் எப்போவும் கிக் அடிக்கிறதுனால சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் தேங்காய் பண்ணும் வேர்க்கடலையும் ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு டீ கடையில் அப்படியே அட்ரா வந்துட்டேன். வந்த உடனேயே எக்ஸ்ப்ளோசிவ் ஒர்க் அவுட் இருந்துச்சு. இந்த லேட்ரல் ஷஃபிள் கொஞ்சம் தப்பாக பண்ணேன். அந்த நான் டாமினேட் லெக் கொஞ்சம் நல்லா வெளியே வரட்டும், அப்போ தான் உங்களுக்கு ஜம்போட டிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு மேம் சொன்னாங்க. ஏன்னா கையும் யூஸ் பண்ணல, நீங்கள் மெடிசன் போல் வச்சுருக்கீங்க, அதனால் நல்லா கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபுல்லாக கரெக்டாக வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த லோவர் பேக் எக்ஸசைஸ் நான் ஃபஸ்ட்டு தப்பாக தான் பண்ணேன். மேலே ஃபுல்லாக பேக்கில் வர வேண்டாம், கீழே நல்லா போயிட்டு ஒரு 90 டிகிரி வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஸ்கேப்புலா புல்அப்ஸ் போன வாரம் வரைக்கும் வரலை, பட் இந்த வாரம் கொஞ்சம் வந்திருக்கு. இந்த ஸ்கேப்புலா புல்அப்ஸ் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் என்னென்னா, நம்ம ஃபோராமை மடக்கக்கூடாது, ஸ்கேப்புலா மசில்ஸை மட்டும் புஷ் பண்ணி மேலே வர மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமும் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம். அது முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தேன். புஷ்பா மேடம்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். இவங்க தான் எங்கள் ஹாஸ்டலோட மேனேஜர். அண்ட் இவங்க தான் எனக்கு பர்சனலாக அவங்க வீட்டில் சொல்லி அவங்க அம்மா எனக்கு ஃபுட்டுக்கு சமைச்சு தந்துட்டுருக்காங்க. எனக்கு கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறமே ஒரு சின்ன பிரச்சனை எப்போவுமே இருந்துச்சுன்னா ஃபுட்டு தான். பட் இப்போ அந்த பிரச்சனை இல்லை, எல்லாமே கிரெடிட்ஸ் கோஸ் டு புஷ்பா மேடம் அண்ட் அவங்க அம்மா. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி வெனஸ்டேனால நம்மளுக்கு பேட்மிண்டன் செஷன் கிடையாது காலையில். அதனால எனக்கு ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் ஒரு 4 அரியர் இருக்குது. அது ஓகே, உட்காந்து படிக்கலான்னு படிக்க உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் படித்தேன். பட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபி, ஃபிலாசபிக்கல் புக்ஸு, செல்ஃப் ஹெல்ப் தான் படிக்க பிடிக்கும். அதனால் டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டேன். இந்த விஸ்டம் டெக்ஸ்ட் ஒர்க் நான் பாதி புக்கு முடிச்சிட்டேன். வெரி குட்டாக இருக்குது. இது ஒரு ஸ்டோரிஸ் ஃபிலாசபி சீரீஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 3 புக் உண்டு, ஜஸ்டிஸ், டிசிப்ளின், கரேஜ், அந்த 3 முடிச்சிட்டேன். இது 4வது புக்கு. அண்ட் இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். அண்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour 30 minutes தூங்கினேன். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு வந்துச்சு, சாப்பிட்ட விட்டேன். அண்ட் இதோட நம்ம காணொலியை முடிச்சிக்கலாம், ஏன்னா 3 நிமிஷம் ஆக போகுது. அண்ட் இதோட கண்டினியூ பாட்டு நான் கொஞ்சம் தான் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் போடுறேன்.